இல்லை, இப்போதைக்கு இந்த விவகாரம் வந்து சமூக வலைத்தளங்கள் மூலமாக இது நாடு முழுவதும் பாரதிதாசன் இது கவனத்தை ஈர்த்திருக்கிறது. இது உங்களுக்கு அரசு தரப்பில் இது உங்கள் கல்விக்கு உதவி செய்ய இயலவில்லை, சிக்கல் இருந்தாலும் சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நீங்க சென்னை மருத்துவக் கல்லூரியில வந்து படிக்கிறதுக்கு வந்து காலேஜ் ஃபீஸ் வந்து 30,000 ரூபாய் தான். ஆனா அங்க தங்கி அங்க சாப்பிடுறதுக்கு 3 to 4 லட்சம் ரூபாய் வரும். இது வந்து அப்ப சென்னையிலே அப்படி ஒரு தொகை வரும்போது வளர்ந்த நாட்டிலான மலேசியால எப்படி இருக்கும் நீங்க வந்து நீங்களே புரிஞ்சுக்கணும் சார். இது ஒரு சென்னை போன்ற இடங்கள்ல அரசு ஒதுக்கீட்டின் கீழ் அவர்களுடைய சொந்த ஊர்ல படிக்கிறதுக்கே பல லட்சம் ரூபாய் ஆகக்கூடிய நிலைமையில ஒரு வெளிநாட்டில் நீங்க அந்த பல்கலைக்கழகத்தின் பெயர் என்ன, நீங்க அந்த படிக்கக்கூடிய அந்த கோர்ஸ் என்ன, அது இதற்கு முன்பு யாராவது இங்க படிச்சிருக்காங்களா, அந்த கோர்ஸோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாரதிதாசன். நான் வந்து PhD நியூரோ ரீஜெனரேட்டிவ் மெடிசன் டிபார்ட்மெண்ட் கீழே ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னுடைய ரிசர்ச் டைட்டில் வந்து ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதனால வயசாகிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டு எபிஜெனெட்டிக்கா என்ன மெக்கானிசம் ஆகுது, பயோஎனர்ஜெட்டிக்கலா என்ன ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஏஜ் ஆகிறவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் ஹியூமன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என் ரிசர்ச். நீங்க இன்னொரு என்னன்னா, இந்த செல் எல்லாம் வந்து ஒரு வாட்டி தான் வரும். இப்ப ஹியூமனோட செல் வந்து ஒரு வாட்டி தான் வளரும். நான் இன்னொன்னு டைரக்டா ஹியூமனோட பேஷண்ட்ஸோட சாம்பிள்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். அதோட விலைகள்லாம் பல கோடிகள் பல லட்சங்கள் இருக்கும். அதை வந்து கம்பெனில பேசி கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்கி இந்த ஆய்வுக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னு அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எவ்வளவு குறைச்சு வாங்க முடியுமோ அப்படி குறைச்சு வாங்கி தான் நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி ஆய்வு பண்ணும்போது வன்னி அரசு எப்படி வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம்? இப்போ அந்த ஆவணங்கள் சரியா அனுப்பலன்னா அது பல்கலைக்கழகம் தான் அந்த ஆவணத்தை வந்து முறையா அனுப்பல. அதுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை குற்றச்சாட்டுவதற்கு அதுல எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறத உங்களோட வாதமாக. இல்ல, அப்படி அல்ல. பல்கலைக்கழகம் வந்து வன்னி அரசு சொல்றது என்ன சொல்றாப்புலன்னா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து பணம் கேட்டாரு, நாங்க கொடுத்துட்டோம், அவர் கேட்கிறாரு, நாங்க கொடுத்துட்டோம். அப்படி அல்ல, அது ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி ஒரு லெட்டரை வந்து இவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி செக்ஷனுக்கு மெயில் அனுப்புவாங்க. ஈவன் எனக்கு கூட தெரியாது அவங்க எவ்வளவு அனுப்புறாங்க, என்னன்ற டீட்டெயில் எனக்கு கூட தெரியாது. இந்த பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சேனலுக்கு அனுப்பி அந்த சேனல் வழியா தான் எல்லா இதுமே வரும். அப்ப அவங்க அனுப்புற அந்த லெட்டருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. அந்த லெட்டருக்கு உண்டான அவங்க பல்கலைக்கழகத்துல எங்க ப்ரொஃபசர் ஆல்மோஸ்ட் சீனியர் விஞ்ஞானி. அவங்க வந்து அப்படி ஒரு லெட்டர் அனுப்பும் போது லெட்டருக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கிறது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்கு சார். இந்த சமூக நீதித்துறை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான சிக்கலாக உங்களோட பிரச்சனை வந்து தமிழகம் முழுவதிலுமே விவாதிக்கப்படுகிறது. மேலும் பட்டியலின மாணவர்களின் இந்த வெளிநாட்டு கல்வி கனவு என்பது உங்களுடைய பிரச்சனை. அது கடந்த ஆட்சியிலும் அந்த பிரச்சனையில் சில அதிகாரிகளுக்கு இருந்திருக்கிறது. பரிசோதனை மையங்களுக்கு கோட் ஷூ போட்டு போவது கூட அவர்களுக்கு தேவையா, நாங்கள் உதவித்தொகை வழங்கும் போது என்ற கேள்வியையும் கடந்த ஆட்சியில் இருந்திருக்கிறது. இந்த ஆட்சியில் உதவித்தொகை பெறுவதிலேயே உங்களுக்கு சிக்கல் இருக்கிறது. அரசுக்கு கடைசியாக மற்றும் இந்த சத்தியம் டிவியின் வாயிலாக நீங்கள் இந்த ஆய்வு படிப்பை தொடர்வதற்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? அது உங்களோட ஆய்வு தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். கடைசியாக உங்களோட விருப்பத்தை சொல்லுங்க நீங்க. சார், என்னோட விருப்பம் என்னன்னா, வன்னியரசு அண்ணா வந்து ரிலீஸ் பண்ணது எனக்கு ஒரு மென்டலி ஒரு ப்ரெஷரா இருக்கு சார். அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சு என்ன அப்படி போர்ட்ரேட் பண்றது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்காரு. அவர் வந்து அங்க என்ன நடக்குது, அவர்கிட்ட என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத அவர் வந்து மறுபடியும் அதை ரீஅனலைஸ் பண்ணி என் மேல இருக்கிற அலிகேஷனை அவர் வந்து கரெக்ட் பண்ணணும். ஒண்ணு. இன்னொன்னு வந்து எனக்கு ரிசர்ச்க்கு உண்டான ஃபீஸு பிளஸ் அடுத்த மாசம் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ஆன ஃபீஸை கொடுத்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னொன்னு வன்னியரசு அண்ணன் சொல்லும்போது நான் நோட் பண்ணேன், அரசியல் யாரோ பின்னாடி இருந்து இயக்குற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எந்த அரசியல் பின்புலமும் இயக்கல. நான் இவ்வளவு மெயில் பண்ணி உங்களை பார்த்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்றதுக்காக தான் நான் அப்படி ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து நீங்க அவர் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு அவர் மறுக்கிறது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு. ஈவன் அவர்கிட்டயே பேசியாச்சு, அவருக்கும் செய்தி தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ஏன் இப்படி மறுத்து பொய் பேசுறாருன்னு எனக்கு தெரியல சார். ஓகே, பாரதிதாசன், உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சத்தியம் தொலைக்காட்சி வழியாக நீங்கள் வந்து இந்த நேரலையில் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நீங்கள் ஆய்வு படிப்பை தொடர்ந்து படித்து அங்கு மலேசியாவிலிருந்து அந்த டாக்டர் பட்டத்தோடு நீங்கள் வந்து
வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்க வாழ்த்துகிறோம். இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணும் என நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த சிறப்பு நேரலையிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி பாரதிதாசன். நன்றி சார். நன்றி சார்.